ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தங்க வளையலாக இருக்கட்டும், மெட்டல் பேங்கிளாக இருக்கட்டும், அதை எப்போவுமே நம்ம வேலை செய்கிற போது தெரியாமல் இந்த மாதிரி அழுந்து போயிடும். அப்போ வந்து நம்ம அதை வந்து எப்படி சரி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரில் வந்து இந்த வளையலை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கீழே நல்லா வந்து எட்ஜ் ஓரமாக நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட வளையல் வந்து ஒரு 95% வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்காக நம்ம கடைக்கு போய் தனியாக வந்து வளையலை வந்து தனியாக ஷேப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி மெத்தட் வந்து அவசரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் என் கையில் போட்டு காமிக்கிறேன். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்லா கையில் போயிடுச்சு, சரியாகவும் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிசைனர் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், மெட்டல் பேங்கிள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம இதே மாதிரி நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் வச்சு நம்ம சரி பண்ணலாம். நம்ம தங்க வளையலுக்கு செஞ்ச மாதிரியே இதே மாதிரி இப்போது நம்ம இதை உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணும்போது அந்த டம்ளரோட ஷேப் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேங்கிளுக்கு கிடச்சிடும். அதை வந்து எட்ஜுக்கு ஓரமாக வந்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பேங்கிள் ஷேப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் விட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட வளையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட வளையல் வந்து பேக் டு ஷேப்பாக இருக்குது. இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ பசங்களோட பாசி அந்த மாதிரியான விஷயம் அருந்துருச்சுன்னா அதில் இருக்க பீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சேஃப்டி பின் ஆர்கனைசராக மாற்றலாங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு இது மெயினாக யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்று வந்து நம்ம சேஃப்டி பின் வந்து சாரியில் குத்தும் போது அதோட முனை வந்து கரெக்டாக சாரீ உள்ளே போய் நூலில் மாட்டிக்கிட்டு நம்ம ரிமூவ் பண்ணுற டைமில் வந்து வெளியே வராமல் நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து வெளிப்புறமாக பின் பண்ணுறதை வந்து ஆக்வர்டாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு நம்ம எப்போவுமே வந்து சேஃப்டி பின்னை வந்து ஃப்ளீட் சைடில் வந்து உள்ளுக்காக பின் பண்ணுவோம். அந்த மாதிரி பின் பண்ண தேவையில்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக பின் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பீடை உள்ளே போட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டிக் ஆன் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து அந்த சேஃப்டி பின்னோட எண்டில் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அந்த பீடை வந்து அதோடு சேர்த்துட போகிறேன். அது நல்லா காஞ்சு நல்லா அதோடு ஒட்டிடும். நல்லா காஞ்சி ஒட்டினக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாரீலேயோ இல்லை நம்மளோட எந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், குழந்தைங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃபாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரியான இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இனிமேல் பசங்களோட இந்த பாசி அதோட பீட்ஸ் எல்லாம் அருந்து விழுந்துருச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுடாதீங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் நம்மளை இன்னுமே அழகாக டீசெண்டாக காமிக்கும். இப்போ பாருங்கள், பென் வந்து 2 பின் இந்த மாதிரி நான் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கேன். இது நல்லா காயட்டும். காஞ்சிட்டக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாத்தில் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இதுக்காக நம்ம வெளியில் வந்து தனியாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி வந்து டிசைனர் சேஃப்டி பின்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நார்மலாக ஒரு துண்டு எடுத்திருக்கேன். ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் எங்கே வந்து கரெக்டாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பின் பண்ணுவோங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ பீட்ஸும் நல்லா அந்த ஃபெவிகாலோடு சேர்ந்து நல்லா காஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து சாரியை வந்து இந்த எண்டில் பின் பண்ணுவோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த பின்னோட முனையில் மாட்டிக்காமல் ஈஸியாக பின் பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு வெளியவும் தெரியாது. பாருங்கள், நம்மளோட அந்த சாரீ டிசைனில் வந்து இதுவும் ஒரு டிசைனாக தான் தெரியுங்க. டெஃபினட்டாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரிக்குமே கூட. அதனால் எந்த மணி வேஸ்ட் ஆனாலும் அதை கண்டிப்பாக எடுத்து போடாமல் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்களே டிசைனர் பின்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் தாராளமாக. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் வந்து பார்த்திங்கன்னா கோம் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இதை ஒரே இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான்.
நான் இன்றைக்கி கோகுல் சாண்டோல் பவுடர் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம அந்த அழுக்கு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பவுடரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். நம்மளுக்கு பெரிய பல் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு நிறையா தங்கும். அதனால் பாருங்கள், நான் நல்லா இந்த மாதிரி அந்த சைட்லேயே வந்து பவுடரை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா அந்த இடத்த வந்து பவுடரை வந்து நல்லா உள்ளுக்காக வந்து நல்லா அப்ளை பண்ணிட போகிறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே வந்து நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இன்னும் டீப்பாக இருக்கிற அழுக்கெல்லாம் வரணுன்னா நம்ம வாஷ் பண்ணால் அது சீக்கிரமாக வந்துடும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சீப்பு வந்து புதுசாக வாங்கின சீப்பு மாதிரி அழுக்கு எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் க்ளீனாக இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணி பல்லெல்லாம் நகர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து சீப்பு அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது ஒரு சின்ன டிப், பட் ரொம்ப உபயோகமான டிப். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற கிளிப், ஹேர் பின், ஹேர் பேண்டு கழட்டி வைக்க இடம் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கழட்டி வைப்போம். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சின்ன சாக்லேட் பாக்ஸ் வச்சுருந்தேங்க. அதில் வந்து என்னோடய ஹேர் பின்னு, டிக்டாக் கிளிப் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சுட போகிறேன். இது மாதிரி வைக்கிறதுனால நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எந்த ஒரு சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்தடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங், ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங்.